திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த இடத்தில் 3 பேர் அடங்கிய மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், விவரங்கள். நிச்சயமாக திருவண்ணாமலை தீபமலையில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உள்ளிட்ட 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த 7 பேர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு பிரேத பரிசோதனைகள் அனுப்பி வைத்து அவரது உடல்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த இடத்திற்கு பல்வேறு தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர்களுக்கு 5 லட்சம் இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை மத்திய ஆய்வுக் குழுவினர் 3 பேர் அடங்கிய குழுவினர், அதாவது ஒன்றிய வேளாண் துறை இயக்குனர் பொன்னுசாமி, ஜல்சக்தி அபியான் இயக்குனர் சரவணன், கூடுதல் இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை பாலாஜி உள்ளிட்ட 3 பேர் தற்பொழுது அந்த இடத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது அந்த விபத்து ஏற்பட்டது எப்படி, அதற்கு காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அங்கு முன்வைத்து கேட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தில் உள்ளார். இது குறித்து விவரமாக விவரிக்கவும் பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த குழுவினர் பொதுமக்களை நேரில் சந்தித்து தங்களுடைய குறைகள், தங்களுக்கு நிவாரண உதவிகள், நலத்திட்டங்கள் வந்துள்ளதா என பல்வேறு கேள்விகளை எழுப்பி தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய குழுவினுடைய கூடுதல் இயக்குனர் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் தமிழ்நாடு அரசிடம் வழங்கப்படும் என்று தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அது மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து இழப்புகளையும் பார்வையிடுவதற்காக இன்று மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கும் அவர்கள் சென்றுள்ளனர். ஐயப்பன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.